இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை என்னிடம் கூட பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். இவ்வளவு பணிகளை செஞ்சு ஏன் நாம் ஆட்சி பெற முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகமோர்கள் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல. இன்னும் சொல்லணும்னா சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய அவர் தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய விதத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை பற்றி ஒரு திட்டமிட்டுள்ள பணி வந்து முடிந்திருக்கு. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். வாழ்த்து சொல்றது சொன்னேன். புதிதாக ஆட்சியில் கொண்டிருக்கிற வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சார். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை என்னிடம் கூட பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து முடியுது. சொன்னேன், அதுதான் இன்றைக்கு திரைக்கூடியல. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடல, மனம் சோர்வடைந்திருந்தேன். 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி இருக்கணும், என்ன காரணம், அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கோம். 86 பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடக்க இருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன போல, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எப்படி விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கணும், ஏன் இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்கோம், இந்த தொகுதி வெற்றி பெறல என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்ல, உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல ஒரு வெப்சைட் அமைச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்ல கழக அமைப்பு சார்ந்தவர்கள், பொதுமக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டை தொடங்கியிருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்திருக்கோம் சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தல் பணியை நாம் அப்படியே தொடங்கிட்டோம். பாகம் ஒரு நிமிஷம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பிட கழக உறுப்பினரை சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடு நடத்தணும், மகளிர் அணி மண்டல மாநாடு நடத்தணும், பாகம் ஒருவர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளை செஞ்சு ஏன் நாம் ஆட்சி பெற முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகமோர்கள் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல. இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்ற வாய்ப்பு, வெற்றி பெற்ற ஆட்சி கொண்டிருக்காங்க. அது தவறு இல்லை. ஆனா அதை என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக
சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன் அவர் தாத்தாக்களை அப்பாக்களை அம்மாக்களை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களிடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை பற்றி ஒரு திட்டமிட்டுள்ள பணி மட்டும் முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனா இனிமேல் நான் உஷாரா வந்து அதையும் முன்னெடுக்கக்கூடிய வகையில அந்த பணியை நான் நிறைவேற்றியிருக்க திட்டங்கள்லாம் இருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.